ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். மிடாஸ் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு மந்திர தங்க கை ஒரு வரமா கிடைக்கும். அந்த வரத்தை வச்சு இந்த மிடாஸ் என்னெல்லாம் பயன் அடைஞ்சான், என்னெல்லாம் பாதகம் அடைஞ்சான், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இது கிரேக்க புராணத்தோட கதைக்களம். அந்த சமயத்துல பிரைகியா அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசரோட பெயர் தான் கார்டியாஸ். இந்த மன்னரோட அழகிய மனைவியோட பெயர் சைபேலே. இவங்க ரெண்டு பேருக்குமே நெடு நாட்களா ஒரு குழந்தை கூட பிறக்கல. இதனால இவங்க ஒரு அநாத ஆண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தையோட பெயர் தான் மிடாஸ். இந்த மிடாஸ்க்கு பிறக்கும் போதே இரு கைகளுமே சாதாரணமா இல்லாம உடலுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சிறுத்தே இருந்தது. இவன் வளர்ந்து வாழ்வு அப்புறமாவும் அந்த உறுப்பு வித்தியாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதனாலேயே நாட்டு மக்கள் மிடாஸ கையால் ஆகாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் மிடாஸுக்கு கவலையாவே இருந்தது. இந்த மிடாஸுக்கு மக்கள் மேல ஆர்வம் கிடையாது, அழகிய பெண்கள் மேல மட்டும்தான் ஆர்வம் இருந்தது. மிடாஸ் ஒரு பொறுப்பற்ற இளவரசனாதான் அந்த நாட்டுல பலம் வந்துட்டு இருந்தாங்க. மிடாஸோட ரெண்டு வேலைகள் என்னன்னா, ஒன்னு குடிக்கிறது, இன்னொன்னு பெண்களோட உல்லாசமா இருக்கிறது. இப்படியே தன்னோட வாழ்க்கைய அரசு அந்த புறங்களையே கழிச்சிட்டு இருந்தாங்க மிடாஸ். மிடாஸுக்கு ஒரே ஒரு விஷயங்கள்ல மட்டும்தான் ஆர்வம் இருந்தது. அதுதான் மதுபானங்களுக்கும் உல்லாசங்களுக்கும் ஒரே கடவுளா விளங்குற டயானிசஸ வழங்குறது. காரணம், காலம் முழுவதுமே இந்த மாதிரி உல்லாசமா இருக்கிறது மட்டுமே அவனுடைய ஒரே ஆசையா இருந்தது. ஒரு நாள் மிடாஸோட அப்பா கார்டியாஸ் எதிர்பாராத விதமா இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஒரே வாரிசான மிடாஸ மக்கள் விருப்பமே இல்லாம அரசனா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசவைக்குள்ளாடியே குடி கூத்து கும்மாளம் அப்படி எல்லாமே இருந்தது. மிடாஸோட ஆணைப்படி அளவில்லாத குடிபானங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம நாட்டை அகல பாதாளத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தான் மிடாஸ். இப்படி இருந்த அவனோட வாழ்க்கையில அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுவும் ஒரு அரச பெண் மூலமா. ஆனா அந்த பெண் குழந்தை மேல மட்டும் மிடாஸ்க்கு ஒரு தனி பாசம் இருந்தது. மிடாஸையும் அவனோட ஆட்சியையும் பார்த்துக்கிட்டு இருந்த கடவுள்கள் அவனுக்கு இந்த பெண் குழந்தை மூலமா தான் தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால இவனுக்கு பிடிச்ச டயானிசஸ் கடவுளை வச்சே மத்த கடவுள்கள் தங்களோட வேலைய பண்றாங்க. உல்லாச கடவுளான டயானிசஸோட நெருங்கிய நண்பன் தான் சிலீனஸ். இவன் ஆட்டு உடம்பும் மனித தலையும் கொண்டவன். ஒரு நாள் இவன் ஆள் அடையாளமே தெரியாம காணாம போயிடுறான். உல்லாச கடவுளான டியோனிசஸ் மூலமாவே அவனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் அரச தோட்டத்துல ஒரு வினோதமான ஜந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அத மிடாஸ் முன்னாடி கொண்டு வராங்க. மிடாஸும் மூடி இருந்த போர்வைய விலக்கி பாக்குறான். உள்ள இருந்தது வேற யாரும் கிடையாது, காணாம போன சிலேனஸ் தான். டயோனிசஸ்க்கு சிலேனஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு மிடாஸ்க்கு நல்லாவே தெரியும். இப்படி குடிச்சு விழுந்து கடந்த சிலேனஸ ராஜ மரியாதையோட அரண்மனையில மிடாஸ் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறான். ஆனா இந்த சிலேனஸ் சரியான சகுனி. ஒரு நாள் சிலேனஸ் மிடாஸ் கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிலேனஸ் மிடாஸ பார்த்து, உங்கள மாதிரி ஒரு ஆணழகன் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மிடாஸும் குடி போதையில, ஆமா, என்ன விட இந்த உலகத்துல ஆணழகன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அழகின் கடவுளான அப்பல்லோவே என்னோட காலுக்கு கீழே தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல வானத்துல போய்கிட்டு இருந்த சூரிய கடவுளான அப்பல்லோ இந்த ஒரு விஷயத்த கேக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த அப்பல்லோ கடவுள் மிடாஸோட ரெண்டு காதுகளையுமே கழுதை காதுகளா மாத்துறாங்க. இந்த ஒரு விஷயத்தால மிடாஸால வெளிய தலை காட்டவே முடியல. எப்பவுமே ஒரு பெரிய தலைப்பாகையை அணிஞ்சு தன்னோட காதுகளை மூடிக்கிட்டே இருந்தான். இப்படி மறைக்க மறைக்க தலைமுடி கட்டுக்கடங்கா வளர்ந்து போகுது. அதுக்கப்புறமா முடி திருத்துபவனை தனியா கூப்பிட்டு முடி திருத்தினதுக்கு அப்புறமா தனக்கு கழுதை காது இருந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த முடி திருத்தம் செய்யறவங்க கிட்ட மிடாஸ் சொல்றான். ஆனா அந்த முடி திருத்தம் செய்யறவனால இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவரு ஊருக்கு வெளியே போய் ஒரு
பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்கு உள்ளாடி போய் மிடாஸுக்கு கடிதக்காது அப்படின்னு சத்தமா சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு அபூர்வமான ஒரு விஷயமும் நடக்குது. கொஞ்ச நாள்ல மிடாஸுக்கு கடிதக்காது அப்படின்னு ஒரு சத்தம் நாடெங்குமே ஒலிக்குது. இது தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே மிடாஸ ரொம்பவே நகைக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்குது. மிடாஸ் காப்பாத்தி வச்சிருந்த சிலேனஸ தேடி டயோனிசஸ் வராரு. தன்னோட நெருங்கிய நண்பனான சிலேனஸ காப்பாத்தினதுனால உல்லாச கடவுளான டயோனிசஸ் கடிதை காத மாற்றி அமைச்சாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு டயோனிசஸ் மிடாஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறமா மிடாஸ் யோசிக்கிறான். அவங்கிட்ட குடிக்கிறதுக்கு மது, பெண்கள், பணம் எல்லாமே இருந்தது. ஆனா அவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அவனுக்கு அது பத்தல. சின்ன வயசுல இருந்தே சிரித்து போன தன்னோட கைகளை பாக்குறான் மிடாஸ். உடனே கடவுளான டியோனிசஸ பார்த்து நான் என்னோட கைகளால தொடர எல்லா விஷயங்களுமே உடனே தங்கமாகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த கணமே டியோனிசஸ் மிடாஸ் கேட்ட வரத்தை கொடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அருகில் இருந்த ஒரு மரத்தை மிடாஸ் தன்னுடைய கைகளால தொடறான். அடுத்த கணமே அந்த மரம் முழுவதும் தங்கமா மாறி ஜொலிக்குது. இத பார்த்த உடனே மிடாஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா மிடாஸ் அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையை தன்னோட கைகளால தொடறான். அந்த மொத்த அரண்மனையுமே தங்கங்களால ஜொலிக்குது. இத பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த காவலாளிகள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா சோர்ந்து போன மிடாஸ் கட்டில போய் படுக்கிறாங்க. ஆனா கட்டிலும் தங்கமா மாறினதுனால கீழே போய் படுத்துடுறான். ஆனா தரையிலையும் அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வரல. அதுக்கப்புறமா மிடாஸ் தன்னோட ஆசை நாயகிய போய் தொடும்போது அவளும் தங்கமா மாறிடுறா. இப்படி மிடாஸோட நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா காணாமலே போகுது. சாப்பிடலாம் அப்படின்னு உணவுல கை வச்சா உணவும் தங்கமா மாறிடுது. யாராவது ஒரு ஆளை வச்சு ஊட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு நேர்ந்த சம்பவத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் யாருமே வரல. எல்லாருமே இப்படி மிடாஸ பார்த்து பயந்து ஓடுறாங்க. பசி, இன்பம், இப்படி மிடாஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் மிடாஸ்க்கு புரிஞ்சுது இது வரம் இல்ல, சாபம் அப்படின்னு மிடாஸ் தெரிஞ்சுக்கிட்டான். மிடாஸ் மண்டிட்டு அழுது ரொம்பவே கஷ்டப்படுறான். மிடாஸோட அழுகுரல் கேட்டு அந்த பொண்ணும் மிடாஸ் பக்கத்துல வராங்க. அழாதீங்க தந்தையே அப்படின்னு அந்த பொண்ணு மிடாஸ் கிட்ட நெருங்க மிடாஸ் அந்த பொண்ணை தடுக்கிறான். இப்படி தட்டி விட நினைச்சு மிடாஸ் அந்த பொண்ணை தெரியாத்தனமா தொடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தையும் தங்கமா மாறிடுது. இத பார்த்து மிடாஸ் ரொம்பவே அழுது கஷ்டமா போயிடுச்சு. இப்படி அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு பொருள் மாதிரியே மிடாஸோட பொண்ணும் மாறிடுச்சு. மிடாஸ் இந்த உலகத்துல அன்பு வச்சிருந்தது தன்னுடைய பெண் குழந்தை கிட்ட மட்டும்தான். ஆனா தன்னோட கைப்பட்டே அந்த குழந்தை சிலையானது அவனால ஏத்துக்கவே முடியல. கடவுள் டியோனிசஸ கண்ணீர் மல்க அழைக்கிறான் மிடாஸ். அதுக்கப்புறமா மிடாஸ் டயோனிசஸ் கிட்ட தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே எண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. எப்படியாவது இந்த ஒரு சாபத்துல இருந்து என்ன விடுவிச்சிருங்க அப்படின்னு டயோனிசஸ் கிட்ட கேக்குறாங்க மிடாஸ். ஆனா டியோனிசஸோ கொடுத்த வரம் கொடுத்ததே அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாங்க. இப்படி மிடாஸ் பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த தங்க அரண்மனையில தனியா பசி பட்டினியால ரொம்பவே வாடி போனாங்க மிடாஸ். தங்க சிலையான தன்னோட பொண்ணை பார்த்து கண்ணீர் வடிச்சான் மிடாஸ். அந்த சமயத்துலதான் அதிகாரத்தை மட்டுமே வச்சு சந்தோஷமா இருந்துட முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க மிடாஸ். நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அன்பான மக்களும் உறவுகளும் தான் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். எல்லா விஷயங்களுக்கு அப்புறமா கடைசியில உணவில்லாம உறக்கம் இல்லாம அந்த அரண்மனையிலேயே செத்து கிடந்தான் மிடாஸ். மிடாஸோட பேராசைக்கும் பொறுப்பில்லாத ஆட்சிக்கும் அவனுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு கிரேக்க புராண கதை சொல்லுது. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.